Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் அதிகபட்சமாக 107.6 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும். ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சனிக்கிழமை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் உற்சாகம். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆலங்கட்டி மழை. கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. கணவாய் மலைச்சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. தேனி, நாமக்கல் மாவட்டங்களில் காற்றில் வாழை, மா மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. கோடை வெப்பத்தை சமாளிக்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடு. ஷவரில் ஆனந்த குளியலிட்ட யானைகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை அதிரடியாக உயர்வு. 990 ரூபாய் அதிகரித்து 3237 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவும் நிலையில் விலையும் அதிகரிக்கப்பட்டதால் அதிருப்தி. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. திடீர்னு 1000 ரூபாய் கூட்டினா எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் விலை கூட்டுறாருன்னா ஒரு வாரத்துக்கு முதலே அறிவிக்கணும். வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. ஹோட்டலுடைய வாழ்வாதாரம் பொதுமக்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது? திடீர்னு விலை கூட்டத்தில் இப்பதான் கூட்டியிருக்கேன். இப்போ இந்த 1000 ரூபாய் சிலிண்டர் எங்க போய் கூட்டுறது? வணிக சிலிண்டர் விலை உயர்வால் அனைத்து வகை உணவுகளின் விலையும் உயரும் அபாயம். தினசரி உணவகங்களை நம்பியிருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர், வெளியூர் பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகும் சூழல். ஒரு 2 மாசமா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. கேஸ்னால ஏற்றவும் முடியல. இது மீடியம் கிளாஸ் ஏரியா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இதுவரைக்கும் 2800 ரூபாய் இருக்குது. இப்போ 3500 ஆச்சு. இன்றைக்கி 1000 ரூபாய் ஏற்றிருக்காங்க திரும்பி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் கொடுக்க முடியல. 15 நாள் 20 நாள் கடையை மூடிட்டோம். கேஸ் சப்ளை இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். இதுதான் நீங்கள் செலுத்தும் தேர்தல் பில் என மத்திய அரசின் மீது விமர்சனம். முன்பே கணித்தது போல் தேர்தலுக்கு பிறகு சிலிண்டர் விலையை பாஜக அரசு உயர்த்தியிருப்பதாக மு.க. ஸ்டாலின் கண்டனம். மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விரைவில் பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் அபாயம். லிட்டருக்கு 25 முதல் 28 ரூபாய் வரை உயர வாய்ப்பு என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். உலகளவில் எரிபொருள் விலை அதிகரித்த போதும் இந்தியாவில் மக்கள் பாதிக்காத வகையில் எதிர்கொண்டது மத்திய அரசு. நுகர்வோர் மீதான சுமையை அரசு ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை 5% உயர்த்தியது மத்திய அரசு. விமான டிக்கெட் விலையும் உயர வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் வாகனங்களுக்கான சிஎன்ஜி எரிவாயு கிடைப்பதில் நீடிக்கும் சிக்கல். வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட விதிகளை வகுக்க கோரிய வழக்கு 8 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் முடிவுகளில் விஜயின் தாவேக ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். இளைஞர்களின் ஆதரவு தாவேகாவுக்கு உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ கருத்து. TVK will be a force to reckon with, and it may produce surprises when the results are declared. There is a possibility, there is a swing. விஜயின் தாவேகா எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பில்லை. நாகர்கோவிலில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. கத்தி படத்தை எதிர்த்தபோது விஜய் தரப்பிலிருந்து தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாக தமாக தலைவர் வேல்முருகன் பேச்சு. இதுவரை யாரிடமும் ₹1 கூட கையூட்டு பெறாத அரசியல்வாதியாக இருப்பதாகவும் பெருமிதம். கத்தி படம் லைகா புரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையா தரோம், லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன். திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்த கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பதில். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க திமுக தவறிவிட்டதாக சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் கே. பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. மாற்றம் வேண்டும் என்கிற அரசியல் புரிதல் இளைஞர்களிடம் ஏற்பட்டிருப்பதாகவும் கருத்து. தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 2.25 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம்.
உதகை, கொடைக்கானல், ஒகேனக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். கோடை விடுமுறையொட்டி குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சி. கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டண முறையை திரும்பப் பெறக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சுற்றுலா வாகன ஓட்டிகள். 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். பக்தர்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் மதுரை வைகையாற்றில் இறங்கினார் கள்ளழகர். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையுடன் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார். வைகை ஆற்றங்கரையில் பக்தர்கள் உற்சாகம். ஆடி பாடி கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியிருப்பதை தொடர்ந்து அவரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வும் கோலாகலம். தோல்பை மூலம் கள்ளழகர் மீது நீரை பீச்சி அடித்த பக்தர்கள். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். ஓம் நம சிவாய முழங்க 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நடந்து சென்ற மக்கள். திருவண்ணாமலையில் கிரிவலத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள். சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட போதிலும் கட்டுக்கடங்காத கூட்டம். பிரசித்தி பெற்ற தேனி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு திருவிழா கோலாகலம். பச்சை பட்டுடுத்தி அருள்பாலித்த அம்மனை நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து தரிசித்த பக்தர்கள். வட மாநிலங்களில் புத்த பூர்ணிமா சிறப்பு வழிபாடு. சரயு, கங்கை நதிகளில் புனித நீராடி பக்தர்கள் தரிசனம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனப்பகுதியில் சண்டையிட்ட காட்டு யானைகள். சுற்றுலா பயணிகள் பதிவு செய்த காட்சிகள் இணையத்தில் வைரல். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தேயிலை தோட்டங்களில் உலா வரும் சிறுத்தைகள். சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கவனத்தோடு இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தல். ஒரே நாளில் 1440 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 1,11,360 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை 5000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு வங்கத்தில் 2 மாவட்டங்களில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு. முறைகேட்டு புகார்களை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. மேற்கு வங்கத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள மையங்கள் பாதுகாப்பாக உள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் பதில். மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 உள்பட 9 பேர் உயிரிழப்பு. விபத்தின் போது மகனை கட்டி அணைத்தவாறு உயிரிழந்த தாயின் உடல் மீட்கப்பட்ட சோக சம்பவம்.
உழைப்பாளர்கள் தினத்தன்றும் எதிரொலித்த தொழிலாளர்களின் ஊதிய பிரச்சினை. துருக்கி, பிலிப்பைன்ஸ், பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளை உலுக்கிய தொழிலாளர்கள் பேரணி. அமெரிக்கா, வெனிசுலா இடையே நேரடி பயணிகள் விமான சேவை தொடக்கம். 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டதால் இரு நாட்டு மக்களும் மகிழ்ச்சி. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தோல்வியில் முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியன் எச்சரிக்கை. அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றினால் மட்டுமே பேச்சுவார்த்தை என்றும் திட்டவட்டம். அமெரிக்காவில் நடக்கும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஈரான் அணி நிச்சயம் பங்கேற்கும். ஃபிஃபா அமைப்பின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ திட்டவட்டம். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் தொடரில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் சீன தைபேயை வீழ்த்தி வெற்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.